கதிர்க்கு, ராஜிக்கு 2 பேருக்கும் சேர்ந்து கல்யாண ஏற்பாடு எல்லாமே கோமதி பண்ணிட்டாங்க. சரி கோயிலுக்கு போகணும் காலையில அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு எல்லாருமே கிளம்பி போறாங்க. கூட பாக்கியா, கதிர் எல்லாருமே வராங்க. எழிலும் கூட வராரு. எல்லாருமே வராங்க. உள்ள வந்தவுடனே எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க. இங்க பாரு ராஜி, தேவையில்லாத பேசிட்டு இருக்காது. நீ பண்ண தப்ப சரி பண்றதுக்கு தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கதிர்க்கு கூட சுத்தமா பிடிக்கல. எனக்காக தான் அவன் உன்னை கல்யாணமே பண்றான். என் அண்ணனோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் அந்த கல்யாணமே பண்றேன். புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர கோவமா சொல்றாங்க. அதை கேட்டோடனே ராஜி பயங்கரமாக அழறாங்க. என்ன கதிர், உனக்கு ஓகேவா? இப்போ கூட வேணான்னா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், எங்கள் அம்மாவுக்காக நான் எல்லாமே பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. 2 பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வராங்க. ஐயர்கிட்ட நிறுத்துறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே நில்லுங்க, நான் உள்ளே போயிட்டு தாலி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கதிர் இருந்தாங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த தாலி எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் அப்படியே பயங்கரமாக யோசித்து பார்க்குறாரு. அப்படியே அவங்க அம்மாவையும் பார்க்குறாரு. கோமதியும் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே ராஜி கழுத்தில் தாலியை கட்டுறாரு. தாலி கட்டினோடனே அவ்வளோ அழறாங்க ராஜி. பயங்கரமாக நினச்சி பார்த்து தேம்பி தேம்பி அழறாங்க. அழாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. இப்போது என்ன பண்ணுறது? ஆனால் இது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தான் கூட இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்குறாங்க கோமதி. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நானாக கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக திட்டுவாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறீங்களா? எனக்கு இதை ஒரு ஹெல்ப்பாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க. அப்போ பாக்கியா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. இல்லை கண்டிப்பாக வாங்க, எனக்காக ப்ளீஸ், இல்லைனா இந்த பொண்ணோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும். நான் போனால் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் ரொம்ப சண்டை போடுவார். எங்கள் அண்ணனும் சேர்ந்து என்கிட்ட இது வரைக்கும் பேசல, இன்னமும் பெரிய பிரச்சனையாயிடும். அதனால் தயவு செய்து இந்த ஒரு வாட்டி எங்கள் ஊருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை கூப்பிடுறாங்க. அப்போ எழில், அமிர்தா எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க. சரிம்மா, நம்ம ஒரு வாட்டி போகலாம், போயிட்டு விட்டுட்டு வரலாம், இதில் என்ன தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போகிறாங்க.